என் வாழ்க்கைய இப்படி ஆயிடுச்சு. அப்பவே நைட் டியூட்டி வேண்டான்னு சொன்னேன். நைட் டியூட்டி பண்றது சாதாரணமான விஷயமா? யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாமே என் தலை எழுத்து. ஒரு நிமிஷம் உள்ள வரியா ப்ளீஸ்? என்னதுங்க இந்த புகை? புகை இல்லப்பா, குளிர். வந்து கட்டிக்கிட்டா போயிடுமா? சொல்லுங்க. ரொம்ப நல்லா போய்டும். ஐயோ, எனக்கு வந்துருச்சுனா? உன்னை கட்டிக்கதான் நாங்க இருக்கோம்ல. அப்படினா ஓகே. வாப்பா, சீக்கிரம் வந்து கட்டிக்க. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. எனக்கு இருந்த எல்லா குளிரும் போயிடுச்சு. அது சரி, இது என்னது புது வியாதியா இருக்கு? அது அப்படிதான் வாலிப வயசுல வரும். சரி விடு, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது இந்த ஊருக்கு நீங்க புதுசா? நான் உங்களை பார்த்ததே இல்ல. எப்படி சொல்லட்டும்? வார்த்தையால சொல்லட்டா இல்ல ஆடி பாடி சொல்லட்டுமா? எனக்கு ஆடுறதும் பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அம்மாடி, உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. இவ்ளோ இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? சரியான ஆள் கிடைக்கலையே. இதே எங்க அண்ணன் இருந்திருந்தா எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி நாங்க நிறைய குழந்தையோட இருந்திருப்போம். எங்க போயிருக்காரு? முந்தா நாள் வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அதோ சேவத்தோட போயிட்டாரு. போயிட்டாரா? எங்க அண்ணன் ஒரு பெரிய ரெக்கார்ட் டான்சர். ஆடுறப்போ எல்லாருக்கும் கால்ல அடிபடும், கையில அடிபடும். ஆனா எங்க அண்ணனுக்கு இதயத்துல அடிபட்டுருச்சு. எங்க அண்ணன் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதால போனவங்க திரும்ப வர போறது இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இருக்கேன். எங்களுக்கும் அதுதான் வேணும். எதுக்காக இவங்களை ஏமாத்திட்டு போனீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு இவங்க மேல பாசம் இருந்தா நீங்க உண்மையை இப்ப சொல்லி ஆகணும். ஆமா, பாசமல்ல ரங்கீலா அம்மா மங்களா. இவன் எப்படி வந்தா தெரியலையே. அண்ணா, உன்னோட இன்ட்ரோடக்ஷன் அதிரடி சூப்பர். ஆக்டிங் அருமையா இருந்தது. போறேன். ஆமா, அந்த பால்ராஜ் எங்கம்மா? அதோ அந்த சோஃபாக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான் பாரு. ஓகே. என்கிட்ட நியாயம் கேட்டா ஆம்பள பால்ராஜ் எங்க இருக்க? நியாயம் கேட்கணும் கூப்பிட்டல, வந்துட்டேன். என்ன பண்ணும் சொல்லு. நான் ஏதோ கேஷுவலா கூப்பிட்டேன், நீங்க சீரியஸா வந்தீங்க. சி மிஸ்டர் பால்ராஜ், நான் ஒரு ஆத்மா. என்னால எதுவும் பண்ண முடியாது காமெடியை தவிர. ஏதாவது செய்யணும், செய்ய முடியாதுன்னா அது நீதான் செய்யணும். யூ கேன் டூ. ஆனா இவங்க எல்லாருக்கும் துணையாகி இருப்பேன்னு வாக்கு கொடுத்தல்ல? ஆமா, கொடுத்தேன். இங்க பாரு, வாக்கு தவறுனா நரகத்துல தோலை உரிச்சிருவாங்க தெரியுமா? அனுபவசாலி சொல்றேன், கேட்டுக்க. அப்படியா? அப்படியான்னு என்ன கேக்குற? இவங்க 3 பேரையும் விஜயோட சேர்த்து போட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி வாக்கு தவறுனதுக்கு நரகத்துல என் தோலை உரிச்சு தபேலா பண்ணிட்டாங்க பாலு. அம்மா, இல்ல இல்ல, இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சிடறேன். That's good. ஆபீசர், நீங்க டான்சர் தானே, எனக்காக ஒரு ஸ்டெப் போடுங்களேன். Why not? Which step you want? பிரபுதேவா ஸ்டெப். போட மாட்டேன், சும்மா தெரிக்க விடுவேன். ஏங்க, இது பிரபுதேவா ஸ்டெப் இல்லைங்க. அது பூலோக ஃபேமஸ், என்னோடது விண்ணுலகத்தோடது செம ஃபேமஸ். அப்படின்னா எனக்காக சிலம்பாட்டத்துல சிம்பு ஃப்ளோ ஸ்டெப் போடுவார் இல்லையா, அத போடுங்களேன் ப்ளீஸ். சிம்புவோடதா? மாதிரி நடிக்கிற என்ன உண்மையாலுமே சாகடிச்சிருவான் போல இருக்கு. இவர் என்ன தரையில தவழ்ந்துட்டு இருக்காரு? ஐயோ, எங்க அம்மா போன் பண்றாங்க. நான் அப்புறமா வரேன். வருவல? வருவேன்.
என்னம்மா இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் டைம் நைட் டியூட்டிக்கு போறல்ல, அதுக்காக தான். இத வச்சா எதுவும் ஆகாம வந்துருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பரவாயில்ல, நீ தைரியமா போ, நான் இருக்கேன்ல, பயப்படாம போ. ம், ம். நீ இருப்ப, நான் இருக்கணும்ல. டேய் ராமசாமி, இன்னையில இருந்து நைட் டியூட்டிடா. ஃபுல்லா இருட்டா இருக்கு, பயமா இருக்குடா. என்ன பண்றது? டேய் எங்க படுக்கிறது? ஐயோ, இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணா. யாரு? பல்ராஜ் நீயா? வர வர. பரவாயில்லடா, உஷாரா தான் இருக்க. இன்னைக்கு நைட் டியூட்டில அதான் வந்துட்டேன். பரவாயில்லடா, நல்லாவே டெவலப் ஆயிட்ட. இந்த புத்திசாலித்தனம் வேலையில இருக்கணும். ஆமா, அதுல என்ன இருக்கு? அங்க போயிட்டு 2 ரவுண்டு சுத்திட்டு உங்க பக்கத்துல வந்து படுத்துப்பேன். அது மட்டும் இல்ல, காட்டுக்குள்ள செக் போஸ்ட் இருக்கு, அங்க போய் கையெழுத்து போட்டாதான் நீ வேலை செஞ்சதா கணக்கு. என்ன புரிஞ்சுதா? ஏன் கடவுளே, இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிற? இது உனக்கு அப்ரண்டிஸ் பீரியட். ஒரு நாள் லீவ் போட்டாலே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்ப என்ன பண்றது? நீ வேலைக்கு போகலைன்னா இந்த போட்டோ கூட மாலை போட வேண்டியது இருக்கும். ஏய் ராமசாமி, இப்ப நீ தாண்டா எனக்கு வழி. போப்பா போ, தூங்கலாம் நினைச்சியா? கர்மம், இதுல பஞ்சர் வேறயா? டேய் ராமசாமி, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, காட்டுக்கு நடுவுல நின்னுடுச்சுடா. தெரியலடா, வெளிய இருந்து வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. டேய், ரூல்ஸ் படி வரணும்டா. செக்யூரிட்டி தான் சொன்னா. ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு. டேய் ப்ளீஸ்டா, என்ன பண்ணணும்னு சொல்லுடா. டேய், என்னென்னமோ சத்தம் கேக்குதுடா, பயமா இருக்குடா. டேய் சரிடா. ஏய் யாரு? யாராவது இருக்கீங்களா? ஏய், நான் யார் வழியிலயும் வர மாட்டேன். என் வழியிலும் யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம், ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம். என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க?
சார் அடிச்சிட்டீங்க. அடிச்சனா? நானா? உன்னையா? என்ன இல்ல இம் முயல ஓ, முயலையா? 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு பிடிக்கிற நேரத்துல அத அடிச்சிட்டீங்க. அது ஓடி போச்சு. எல்லாம் உங்களாலதான். நீ பயம் காட்டினதுல நான் ஒரு தைரியசாலியா இருந்ததாலதான் நீ கொடுத்த ஷாக்லயே நின்னுட்டு இருக்கேன். இதே பயந்தாங்கொலியா இருந்தா எப்பயோ போய் சேர்ந்திருப்பா தெரியுமா? உங்க தைரியம் என்னன்னு உங்க பேச்சிலே தெரியுது. சரி, முயலை புடிச்சு நீ என்ன பண்ணுவ? சந்தைக்கு கொண்டு போய் வித்துருவேன். அப்படி பண்றது தப்பு இல்லையா? இதுல தப்பு என்ன இருக்கு? என்னோட வேலையே இதுதான். தினம் ராத்திரி இதான் வேலையா? ஆமாங்க, முயல் பகல்ல கிடைக்காதுல்ல. சரி, நீங்க? நானா இந்த ஃபாரஸ்டுக்கு செக்யூரிட்டி ஆபீசர். அப்படியா? வணக்கம் சார். நல்ல வேலை, இந்த பொண்ணு கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்ல பயமே இல்லாம இருக்கலாம். இங்க பாருமா, இந்த இடத்துல 1-2 முயல் தான் இருக்கும். நான் சொல்ற இடத்துல ஏகப்பட்ட முயல் இருக்கும். நீ வரியா? எங்கங்க? நீ போ சொல்றேன். போ. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். உன் முயலை பார்க்கதான். நீ இருப்பல? இருப்பங்க. ம். எதுக்கு உனக்கு இவ்ளோ பயம்? ஏய் பால்ராஜி, நீயா? ம். ம். ஏன் இவ்வளவு அவசரம்? இந்தா உக்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்றாங்க. உன் ஃப்ரெண்டா? யார் அது? ஐயோ, இப்ப இவ முயல் கேப்பாளே, என்ன சொல்றது? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சார்? அதோ அங்க இருக்கு. உனக்கு தெரியுதா? 3 இருக்கு. நான் போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏய் ஏய் ஏய், நில்லுங்க நில்லுங்க. கிடைக்கலையா சார்? எனக்கு உன் டைம் நல்லா இல்லம்மா. நாளைக்கு நான் பிடிச்சு தரேன். இங்க வரதுக்கு முன்னாடி ராமசாமிக்கும் சொல்லிட்டு வந்தேன். குறைஞ்சபட்சம் 10ஆவது பிடிச்சிட்டு வரேன். சரியா? நாளைக்கு இதே டைம்க்கு இந்த இடத்துக்கு வந்துருன. சரி சார். வந்துருவல்ல? வரேன் சார். இங்க பாரு, நீ வரல அப்படின்னா நான் பேச மாட்டேன். இங்க பாரு, இங்க இல்ல, அதோ தெரியுதுல அந்த கேட்டு, அங்க வரணும். ஓகேவா? அது சரி, உங்க வீடு எங்க இருக்கு? அங்க பாருங்க, அதோ ஒரு கூரை தெரியுதுல, அதுதான் என்னோட வீடு. ஓ, சரி சரி. சரி, உன்னோட பேர் என்ன? வசந்தி சார். வசந்தியா? சூப்பரா இருக்கு. சரி சரி, பயப்படாம வீட்டுக்கு போ. ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை முழுக்க நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா?